இவன் வந்துக்கிறான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப்ஸ்டைல்ஸ். ஓகே மக்களே, ஸோ சில பல என்னோட ஹெல்த் இஷ்யூ காரணமாக ரொம்ப நாள் வந்து நம்ம ஃபுட் சேலஞ்ச் எதுவுமே பண்ணாமல் இருந்தோம். அண்ட் எனக்கு இப்போ ஓகே ஆனதுனால சரி ஓகே இப்போ டிஃப்ரெண்டான ஃபுட் சேலஞ்ச் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னா வேர்ஸ்ட் ஃபுட், அதாவது ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் போனீங்க அப்படின்னா இந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து காரி துப்பி தூ இதெல்லாம் ஒரு சாப்பாடா மனுஷன் இதை திம்பாடா அப்படின்னு சொல்லிட்டு 1 ஸ்டார் 2 ஸ்டார் அந்த மாதிரி வந்துட்டு ரேட் போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஃபுட்ஸை தேடி 24 ஹவர்ஸ் நம்ம சாப்பிட போகிறோம். இதான் நாம இன்னைக்கு பண்ண போற ஃபுட் சேலஞ்ச். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்னடா ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜொமேட்டோவில் போயிட்டு ஸ்வைப் பண்ணி பார்த்தப்போ வந்துட்டு மொத்தமே 7 ரெஸ்டாரண்ட் தான் காட்டுச்சு. மொத்தமே அவ்வளோதான் இருந்துச்சு. அண்ட் 7க்குமே வந்து அப்படி ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து ரிவ்யூ கம்மியாலாம் கொடுக்கல. ஸோ அதில் வந்து சர்ச் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ அங்கே அதில் இருக்கிற ஃபுட் வந்து ரொம்ப அதுதான் இருக்கிறதுலே எனக்கு காலையில் பார்த்து ரொம்ப கம்மி ரிவ்யூ அதுதான் இருந்துச்சு. என்னன்னா ஊத்தாப்பம். ஸோ அது வந்து ஒரு ஊத்தாப்பம் வந்து 50 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 2 ஊத்தாப்பம் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தவிர மற்ற எல்லா ஃபுட்டையும் மேலே இது பண்ணி பார்த்தேன். வேற எதுவும் வந்து இருக்கா சேர்த்து ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தேன். எல்லாத்துக்கும் ஒரு நல்லா தான் ரேட்டிங் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த ரெஸ்டாரண்டோட ரிவ்யூ வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகும்போது, தயவு செய்து ஆர்டர் செய்பவர்களுக்கு டேஸ்டி ஃபுட் சென்ட் பண்ணுங்க. டுடே ஒரு நல்ல உப்பு அள்ளி போட்டு கொடுத்துருப்பாங்க போல, நாட் டேஸ்டி பட்டர் சிக்கன். ஓகே, இது வந்து கொஞ்சம் அடுத்து கேட்கணும். அடுத்து ஒரு ரிவ்யூ வந்துச்சு. இவங்க வந்துட்டு கெட்ட வார்த்தை போட்டு தான் திட்டல, அவ்வளோ மோசமா இருந்தாங்க. ஆந்திரா சிக்கன் இந்தியா இஸ் பெஸ்ட் ஆஃப் த வர்ஸ்ட் சிக்கன் இந்த கண்ட்ரி. அதாவது இந்த இந்தியாவிலே ஆந்திரா சிக்கன் வட்டா வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி மைண்ட் அவுட் கம்மிங் திஸ் இடியட் ஹோட்டல். Don't waste your time from coming this அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாங்க. Please make the food properly. Yesterday I bought a veg fried rice and dosa, but the fried rice has no salt. ஒண்ணு உப்பு அள்ளி தட்டிடுறாங்க போல, இல்லை உப்பே போடுறது இல்லை போல. அந்த சாம்பார் ஃபார் தோசா இஸ் கண்டாமினேட்டட். கெட்டு போன சாம்பாரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நாம வேற இன்னைக்கு தோசை தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். என்ன லட்சத்துல சாம்பார் வரப்போன்னு தெரியல. 253 ரூபா பே பண்ணியிருக்கேன். How to claim this money? Please make food properly. Otherwise keep out of Zomato-க்கே போகாதீங்க. பட் டேஸ்ட்லெஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இங்கே வந்த புதுசில் ரொம்ப பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப டெம்ட் ஆகி ஃபர்ஸ்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இங்கே வந்த புதுசில் நான் ஜொமேட்டோவில் வந்து ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்து அது ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. எனக்கு அது ஒத்துக்கலை. ஒருவேளை அதுவும் கண்டாமினேட் ஆகிருக்கலாம், அதாவது கெட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்லி குக்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒருவேளை முந்தின நாள் வச்ச பிரியாணி கூட அவங்க சர்வ் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் நேமை வந்து மென்ஷன் பண்ணி அவங்க பிஸ்னஸை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஏன்னா நான் ரொம்ப நல்லவன். ஓகே ஓகே, ஆர்டர் பண்ணாச்சு, வந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ போய் சாப்பிட்லாம். ஓகே, பார்சல் ரிசீவ் ஆகிருக்கு. இவ்வளோ பெருசாக இந்த மாதிரி வந்திருக்கு. 2 பார்சல் இந்த மாதிரி வந்திருக்கு. சட்னி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. மாவு புளிச்சிருச்சு. நல்லாவே மாவு புளிச்சிருச்சு. நான் இவ்வளோ புளிச்ச மாவில் எங்கள் வீட்டில் தோசை கூட நான் போட மாட்டேன். சாம்பார் கொடுத்துருக்காங்க. இது நீட்டாக பேக் பண்ணி வந்திருக்கு. சூடாக இருக்குது. ஊத்தாப்பம் சாம்பார் சூப்பராக இருக்குது. இதில் வந்து இந்த 2ல் எனக்கு ரேட்டிங் கொடுக்க சொன்னால் நான் வந்து சாம்பார் தான் ரேட்டிங் கொடுப்பேன். நான் சாம்பார் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணுற சாம்பார் மாதிரியே இருக்குது. ஸோ எனக்கு இந்த சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாம்பாருக்கு வந்து 5 ரேட்டிங் கொடுப்பேன். ஆனால் இந்த தோசைக்கு, இந்த புளிச்சு போன தோசைக்கு நான் 1 ஸ்டார் தான் கொடுப்பேன். அவ்வளோ கேவலமாக இருக்குது. இதுக்கு நான் வீட்லேயே தோசை போட்டு சாப்பிட்ருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது.
ஸோ லஞ்சுக்கு நாம் என்ன ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஜொமேட்டோவில் லீஸ்டான ரேட்டட் ரெஸ்டாரண்ட், அதாவது வந்து ஒரு 3.3 ரேட்டிங்கில் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டே இருந்துச்சு. அண்ட் அதில் இருக்கிற இந்த மட்டன் பிரியாணி வந்து 2ல் வந்து இருந்துச்சு, 2.1 நினைக்கிறேம்மா, 2.1 ரேட்டிங்கில் வந்து இருந்துச்சு. இருக்கிறதுலே வேர்ஸ்டட் பிரியாணி வந்து இதுதான். ஸோ அதை தான் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 216. அதுக்கப்புறம் அவங்க ஜிஎஸ்டி டெலிவரி எல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் ஒன்று போடுவாங்க. எல்லாத்தையும் போட்டு நம்ம மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அது எப்படி காலையில் தோசையே எப்படி இருந்துச்சு. எனக்கு எப்பயுமே வந்துட்டு அந்த புளிப்பாக இருந்ததுனால ஒரு மாதிரி இங்கேயே இருக்குது, செஸ்ட்லேயே நின்ன மாதிரி இருக்குது. பிரியாணி என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு தெரியல எனக்கு. ஆர்டர் பண்ணுவோம், ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நம்மளோட இந்த மட்டன் பிரியாணி வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் வந்துட்டு ஆனியன் ரைத்தா அண்ட் குருமா வச்சு விட்ருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாயில் பாக்ஸில் வந்துட்டு பிரியாணி அனுப்பி விட்ருக்காங்க. இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் வச்சு கேப்சர் பண்ணி காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து மட்டன் பிரியாணியில் வந்து முட்டை வச்சு விட மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ஆடு வந்து முட்டை போடாது, அதனால் மட்டன் பிரியாணியில் முட்டை இருக்காது. பட் ஆனால் இங்கே வச்சு விட்ருக்காங்க. இது என்ன கதைன்னு தெரியல எனக்கு. பிரியாணி வந்துட்டு ஆக்சுவலாக பாஸ்மதி ரைஸ்லேயோ இல்லைன்னா இந்த சீரக சம்பா ரைஸ் அது சொல்லுவாங்க தெரியுமா, அதுலேயும் அவங்க பண்ணலாம். நார்மலாக ஏதோ ஒரு ரைஸில் வந்து பண்ணியிருக்காங்க. மட்டன் நல்லாவே வெந்திருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். மட்டன் வந்து நல்லாவே வந்து வெந்திருக்குது. அண்ட் மட்டன் வந்து அந்த பிரியாணிக்குள்ளே போட்டு செய்வாங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். தனியாக ஏதோ கிரேவிக்குள்ளேருந்து மட்டனை பொறுக்கி இதுக்குள்ளே போட்ட மாதிரி தெரியுது எனக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மக்களே, நான் கூட ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்கும் போல் பிரியாணி, வாயில் வைக்க ஆகாது போல் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. பிரியாணி ஆக்சுவலாக டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதுக்கு என்கிட்ட கொடுத்தா நான் கண்டிப்பாக அதுக்கு 4 ஸ்டார் கொடுப்பேன். ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ ரேட் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இதே சிவகாசில் இதை விட மட்டமான பிரியாணி தான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பிரியாணிக்கு வந்துட்டு ரேட்டிங் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் காரணம் யார் தெரியுமா? ஜொமேட்டோ. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அதோட ரேட்டிங்கை பார்த்தா நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். ஸோ எனக்கு நிஜமாவே எனக்கு வந்துட்டு புரியல அவ்வளோ மோசமாக இல்லை. 4 கொடுக்கலாம். பட் இதை விடவும் சூப்பரான பிரியாணியும் நான் சாப்பிட்ருக்கேன். 5 ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு இருக்கிற பிரியாணி கூட சாப்பிட்ருக்கேன். அந்த அளவுக்கு இது கிடையாது. பட் 4 கொடுக்கலாம், கண்டிப்பாக 4 கொடுக்கலாம். அந்த பிரியாணிக்கு 5க்கு 4 கொடுக்கலாம். இதை விடலாம் கேவலமான பிரியாணிலாம் இருக்குதுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ண போகிறோம்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் ரெஸ்டாரண்ட் நேமை நான் வந்து மென்ஷன் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக ஜொமேட்டோவில் 3 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் இதில் வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிற அந்த ப்ராடக்ட் வந்துட்டு சிக்கன் ரோல். அதுக்கு வந்துட்டு 2.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 42 rupees. ஒரு பெரிய பன்னு, அப்புறம் உள்ள ஸ்டஃபிங் வச்சு மேலே செடி வச்சு வச்சுருக்காங்க. இது வந்து நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது இந்த பன்னுக்குள்ளே இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்ற இந்த ரோல் வந்து சாப்பிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆக்சுவலாக அவங்க ஃப்ரை பண்ணி கொடுத்துருப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ நாம் வந்துட்டு டெலிவரிக்காக வெயிட் பண்ணுவோம். மக்களே, இது வந்துட்டு பிக்சரில் வேறு மாதிரி தானே இருந்துச்சு. அதில் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பன்னுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுருக்க மாதிரி தானே இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்களேன்,
இது ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இருக்குது. இது ஸ்ப்ரிங் ரோல் தான் மாதிரி ஒரு வாடை அடிக்குது. சாப்பிடணுமா இதனா? இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல மக்களே. ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் ஒன்று இதில் அடிக்குது. கேவலமாக இருக்குது. அது உள்ளே போகும்போது அப்படியே கொமட்டுது எனக்கு. அப்படியே அது ஒழுங்காக குக் ஆகலை ஆக்சுவலாக. இது உங்கள் ஃப்ரோசன் ஃபுட்டாக தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கணும். இந்த இடம்லாம் ஒழுங்காகவே பேக்கே ஆகலை. ஒயிட்டாக இருக்குது. அப்படியே அந்த மாவு வந்து வேகலைன்னா ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. ஒன்றாம் தெரியுது இதுக்கு ஏன் ரேட்டிங் இவ்வளோ கம்மியாக போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அந்த அந்த இதுக்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கே அவங்க கம்மியாக தான் ரேட்டு போட்டிருந்தாங்க. நான் தான் தெரியாமல் வாங்கிட்டேனோ. தெரிஞ்சு தான் வாங்கினேன், தெரியாமல் என்ன வாங்குறது. வேண்டாம், நம்மளுக்கு ஸ்நாக் டைமே வேண்டாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டின்னருக்கே போயிடுவோம். இதை சாப்பிட்டு என் லைஃப்பை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. டின்னருக்கு ஆர்டர் பண்ண போகிற ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் ஓரளவுக்கு சிவகாசியில் எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இதுவும் ஃபேமஸும் சொல்லணும், பட் ஃபெமிலியரான ரெஸ்டாரண்ட் தான். என் ஹஸ்பண்ட் வந்து பர்டிகுலராக சொல்லுவாங்க, இங்கே வந்து ஆர்டர் பண்ணாத இங்கே ஃபுட்டு காஸ்ட்லியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்காது, ஒரு மண் மாதிரி இருக்கும், தயவு செஞ்சு ஆர்டர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மேக்ஸிமம் நான் ஜொமேட்டோவில் இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் ஆர்டர் பண்ணதே கிடையாது. அண்ட் இன்றைக்கி தான் நான் வந்து போய் பார்த்தேன். அவங்கள்ட்ட லீஸ்ட்லேயே வந்து எது அப்படின்னா ஃபுல்கா இருக்குது தெரியுமா, அதுதான் வந்து லீஸ்ட் இதில் இருக்குது. ஸோ ஃபுல்கா தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்துட்டு. அது கூட சைடில் ஸ்நாக் பண்ண ஏதாவது ஒரு ஐட்டம் சேர்த்து வாங்கலான் இருக்கு. ஏன்னா வேறு எதுவுமே மற்றது எல்லாமே ஓரளவுக்கு ரேட்டிங் ஜாஸ்தியாக தான் இருக்குது, 3.5 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சின்னதாக கூட ஒரு ஸ்நாக் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். அண்ட் ஆர்டர் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு ஃபுல்காவோட ப்ரைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 60 rupees. 60 rupeesக்கு அவங்க வந்து 3 ஃபுல்கா, அது அப்படின்னா ஒரு ஃபுல்காவோட ரேட் வந்துட்டு 20 rupees அந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணலாம், சாப்பிட்லாம். ஓகே மக்களே, ஸோ நான் வந்துட்டு ஒரு மொக்கையான ஒரு விஷயத்த வந்து இப்போ நான் வந்து பண்ணேன். ஆக்சுவலாக அதை நான் தெரியாமல் தான் பண்ணேன். என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபுல்கா வந்து ஆர்டர் பண்ணால் அது கூட சைட் டிஷ் வந்து குருமா, சால்னா அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்களாம். எனக்கு இது தெரியாது. ஸோ ஃபுல்கா சப்பாத்தி மாதிரி தானே இருக்குது, சப்பாத்தி கூட குருமா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கும் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது இந்த நான்லாம் ஆர்டர் பண்ணால் சைட் டிஷ்ஷே இல்லாமல் தானே வரும். எக்ஸ்ட்ராவாக நம்ம தானே அந்த பன்னீர் இல்லைன்னா வந்துட்டு சிக்கன் டிஷ் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கணும், அந்த மாதிரி. இது தெரியாமல் இப்போ நாம் வந்துட்டு why always me? Oh my god. சரி, ஃபுல்கா சூடாக இருக்கு, நம்ம சாஸ் தொட்டு சாப்பிடலாம். ஃபுல்கானா ஒன்றும் இல்லைங்க. ஃபுல்கானா வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது, தவாவில் போடுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேஸ் நெருப்பில் காமிச்சு அப்படி சுடுற சப்பாத்திக்கு பேர் தான் சுட்ட சப்பாத்தி. கரெக்டாக சொன்னால் சுட்ட சப்பாத்திக்கு பேர் தான் ஃபுல்கா. ஃபுல்காவா ஏதோ ஒன்று. ஹஸ்பண்ட் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டரே பண்ணாதான்னு சொல்லுவார் எப்பயுமே. இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ஏன் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு, பட் இது நல்லா தான் இருக்கு.
ஓகே மக்களே, ஸோ நாம் இன்னைக்கு பண்ண இந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பிடிக்கல. எனக்கு எதுவுமே பெருசாக ஃபேவரட்டான ஃபுட்டு கிடையாது. மத்தியானம் சாப்பிட்டேன் அந்த பிரியாணி, அதுவும் எனக்கு சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும். மட்டன் பிரியாணி பெருசாக பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நம்ம பண்ணுறது ஃபுட் சேலஞ்ச் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சேலஞ்சிங்காக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து தேத்திக்க வேண்டியதுதான். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலில் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ.